சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் புக்கு டீட்டெயில் ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு சில்வர் காயின்ஸ், அதாவது வெள்ளி காயினு, பியூர் வெள்ளி காயினு. அந்த காயினை நிறைய பேர் காயின்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது இந்த வருஷம் 2023 2024 வருஷம் புக்கில் என்ன ரேட் போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார். உங்கள் கலெக்ஷனில் இருக்குதுன்னா செக் பண்ணி நீங்கள் அந்த ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டாபிக் இதுதாங்க சார். எட்வர்ட் 7 ரூபி. இங்க பாருங்க, இது சில்வர் காயின், பெரிய காயின். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சில்வர் காயின், பியூர் சில்வர், பெரிய காயின். மெட்டல் சில்வர். கிராம் 11.66. இது கல்கத்தா. ஆமா, சுத்தளவு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது தெரிஞ்சுக்குங்க. இது மொட்டை தலை அடிச்ச மாதிரி ஒரு ஸ்டில், தலை ஸ்டில் இருக்கும். இது பியூர் சில்வர், அதாவது பியூர் சில்வர் மெட்டலு. இந்த மாதிரி காயின்ஸ்ல இந்த வருஷம் என்னென்ன ரேட்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது 1903 1903 1910 வரை 10வது வருஷத்துக்கு மட்டும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதாவது மொத்தமா 7 வருஷத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது என்னென்ன வருஷம் என்னென்ன ரேட்ல இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணிக்கலாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு காட்டுறேன் பாருங்க. இது 1903 3வது வருஷத்துல பாருங்க. 1903வது வருஷம் 3வது வருஷத்துல 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா 2 வருஷத்துலதான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் அந்த சில்வர் காயினோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நல்ல ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன் இருந்தான்னா 1025. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தான்னா 1050. அதுக்கு அடுத்த நல்ல கண்டிஷன் இருந்தா 1200. அதுக்கு அடுத்தது 1300 பாம்பே மின்ட். அதே மாதிரி 1025 2000 வரைக்கும் கல்கத்தா மின்ட். அதுக்கு அடுத்தது 1904வது வருஷத்துல காயின்ஸ் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுவும் 2 வருஷத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா 2 வருஷத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி 1025 1300 மட்டும் பாம்பே மின்ட். கல்கத்தா மின்ட் 25 2000 மட்டும். காயினோட யூஎன்சி புதுசா கைப்படாம இருந்தானா அதோட விலை 2000 ரூபா. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தானா 1025. அடுத்தது 1905வது வருஷம். இந்த லைன்லயும் 2 வருஷத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா மின்ட். அதுவும் அதே மாதிரி தான் 1025 2300 பாம்பே மின்ட். 25 2000 வரைக்கும் பாம்பே, இது கல்கத்தா மின்ட். அடுத்தது 1906வது வருஷம். அதுவும் 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே
கல்கத்தா. ஓகேங்களா? அதுல அதுவும் அதே ரேட் தான். அதாவது 1025 300 2300 வரைக்கும் பாம்பே மின்ட். கல்கத்தா மின்ட் அதே டைப் தான், 2000. 1025 2000 கல்கத்தா மின்ட். அடுத்தது 1907 வருஷம் 2 பிரிண்ட், 2 இடத்துல பிரிண்ட். இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பாம்பே மின்ட், கல்கத்தா மின்ட். இந்த பாம்பே மின்ட்ல 1025 2500 வரைக்கும். கல்கத்தா மின்ட் 1025 2000 வரைக்கும் 500 200 வித்தியாசம் இருக்குது. அடுத்தது 1908. இதுல 2 வருஷம் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுல பாம்பே மின்ட், கல்கத்தா மின்ட். இதுல கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குது. 1025 3 ரூபா மட்டும். அதே மாதிரி கல்கத்தா மின்ட்டும் அப்படிதான், 1025 3 ரூபா மட்டும். 2 காமனு. அதுக்கு அடுத்தது ரேர் காயின். இது 1909. இதுல ரேர் காயின். அதோட விலை சொல்ற கேளுங்க. 1000 ரூபா ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து. நல்ல யூஎன்சி இருந்தானா 5000 மட்டும் போகுது. ஸ்கேர் காயின்ஸ் போட்டிருக்குது. ஆனா அது டிமாண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. புக்ல 5000 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நல்ல கண்டிஷன் இருந்த யூஎன்சி கண்டிஷன் இருந்தானே இன்னைக்கு 8000 மட்டும் போகுது. புக்கோட கண்டிஷன் கம்மியா கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அது கண்டிஷன் தான் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற ரேட்டு அந்த ரேட்டு போகுது. என்ன காரணம்னா இது 1909 வருஷம் பொறுத்தளவுக்கு டிமாண்டான காயின் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள்கிட்ட இருக்குதா செக் பண்ணி வைங்க. நல்ல டீலர்கிட்ட யார்கிட்ட இருந்தானா சேல்ஸ் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் காமன் தான். ஒன்றும் அந்த அளவுக்கு ரேட் இல்லை. யாரா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் 1000 ரூபா 1025 இங்க போட்டிருக்காங்களா அந்த ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. இதுலலாம் அந்த அளவுக்கு ரேட்டு போகாது. ரேட்டு போற காயின்ஸ்னா இது ஒண்ணுதான். 1909. அதே மாதிரி 1910 கடைசி 10வது வருஷத்துல தான் கடைசி பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதோட விலை 1025 3 ரூபா மட்டும், 3000 ரூபா மட்டும். அதாவது பாம்பே கல்கத்தா மின்ட் ரெண்டுலயும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. கணக்குப்படி பார்த்தோன்னா இது ஒண்ணுதான் ஸ்கேர்ல இருந்தாலும் இது ஸ்கேர் தான். இது வேலைக்கு போகும். இது அந்த டிமாண்டான காயின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இடத்துல இது கிடைக்க மாட்டேங்குது. இது இருந்தானா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் செட்டு. அதாவது 1910 9 இது 2 மிஸ் பண்ணாதீங்க. இது 2 இருந்தானா உங்க கலெக்ஷன் இருந்தானா விற்கணும்னு நினைக்காதீங்க. இன்னும் போக போக இது ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். இந்த வருஷம் புக்ல இப்படி கொடுத்திருந்தாலும் இப்பயே அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால இந்த 2 வருஷம் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. மீதியெல்லாம் எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். இது 2 மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மள மாதிரி டீலர்கிட்ட கேட்டு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் பொறுத்து ரேட்டு மாறும். சரி, எட்வின் 7 1 ரூபீஸ் காயின்ஸ் பத்தி இன்னைக்கு டீட்டெயில் போட்டேன். உங்க கலெக்ஷன்ல இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இருந்தா எடுத்து வைங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.